கலக்கிட்டு இருக்கக்கூடிய புளிய நேரா பார்க்கணும்னு இல்லை, அது நடமாடுதுன்னு தெரிஞ்சாலே போதும், பயம் தானே வந்துடும். நான் ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை சொன்னேன்ல, இவர் கடையிலேருந்து ட்ரெஸ் வாங்காமல், இவர் கடையிலேருந்து பொருள் வாங்காமல், அதெல்லாம் விடு. ஷாப்பிங் பண்ணதுக்கப்புறம் இவர் கடையில் எக்ஸ்ட்ரா கட்டை போய் வாங்காமல் வாழ்க்கையை வாழ்ந்துருக்கவே முடியாது. எங்களோட லெஜெண்ட் அவர்களை அரங்கத்திற்குள் வருக என்று வரவேற்கிறோம். நம்ம படத்துல காந்தார லெஜெண்ட்னு இருக்கு, அவர் லெஜெண்ட் சரவணன் ஆயிட்டாரு. ஸோ வாழ்த்துக்கள் சார். இன்னும் ஞாபகம் இருக்கு, கோட் வாங்கியிருக்கோம், 2 எக்ஸ்ட்ரா கட்டை பை கொடுன்னு கேட்டு வாங்கி வந்தோம். ஸோ அப்படி அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் துணையாக இருக்கிறதுக்கு நம்ம கான்செப்டே பார்த்தீங்கன்னா பென்ஸ் காரில் ஓட்டுற டிரைவரும் பொருள் வாங்கணும் ஃபேமிலிக்கு, பென்ஸ் காரில் வர்ற முதலாளியும் அவங்க ஃபேமிலிக்கு பொருள் வாங்கணும், அதான் அவர் கான்செப்ட். சார் இல்லை சார், நாங்களாம் வந்து என்ன கலர் ட்ரெஸ்ஸு போடணுன்றதை வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் சார், சூஸ் பண்ணுறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஆனால் நீங்கள் எந்த காரில் வரணுன்றதே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது சார். ஏன்னா கலெக்ஷன் அந்த மாதிரி. கேர்ள்ஸுக்கு வந்து நகை பிடிக்கும், பட்டு புடவை பிடிக்கும், இல்லை ட்ரெஸ்ஸு பிடிக்கும். ஆம்பளை பசங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களோட ஃபேவரட் டைரக்டர் யாரு சார்? ஃபேவரட்டு நெல்சன். ஆனால் அவரை இப்போ பிடிக்க முடியாது போல இருக்கு. இன்னொரு 5 வருஷத்துக்கு அவரை யாருமே பிடிக்க முடியாது போல இருக்கு. அவ்வளோ டாப்பில் போயிட்டார் தலைவர். அவர் ஸ்டைலே ஒன்று சொல்லணும்னா, பாஸ் உங்கள் படத்தில் ஏதாவது ஒரு கேமியோ ரோல் இருந்தால் இப்போ சொல்லுங்கள், ஒரு ஃபயராக 2 நாள் 3 நாள் ஷூட்டிங் இருக்கிற மாதிரி பண்ணிடலாம். ஒரு ஆர்ட் ஃபார்மில் வந்திருக்கோம். சினிமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மீடியா உள்ளே வந்திருக்கீங்க. விமர்சனங்கள் அப்படின்றது நிறைய வரும், நிறைய நம்மளை பற்றி மீம்ஸ் அதெல்லாமும் வரும். இப்போ சின்னதாக ஏதாவது ஒன்று விஷயம் வந்ததுனாலே அதை இப்போ பார்க்குற பார்வை மாறி இருக்கு. நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்க சார்? அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இல்லை, நான் வந்து அதை எதுவுமே பெருசாக பாதர் பண்ணுறதில்ல. அதில் ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்தால் மட்டும் எடுத்துக்கிடுவேன், இல்லைன்னா அதை வந்து பாதர் பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விமர்சனங்கள்ன்றது ஒரு பாத்ரூம் வாசகங்களாக தான் நான் பார்க்குறேன். அதை வந்து நம்ம ஏற்றுக்கவே கூடாது. வேல்யூபிள் திங் யார் சொன்னாலும் நம்ம அதை வந்து அதில் நல்ல விஷயங்கள் இருந்தால் எடுத்துக்கலாம். தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட். அப்பா வந்து மகாபாரதம், ராமாயணம், இல்லை ஃபாரினில் உள்ள பெரிய பெரிய இதெல்லாம் எந்த புக்ஸுமே படித்தது கிடையாது. ஆனால் அப்பா சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை இருக்கும், அதாவது உன் கடமையை செய்ப்பா, அது போதும்பாங்க. அதுதான் நீங்கள் எவ்வளோ புஸ்தகங்கள் படித்தாலும், நீங்கள் உலகத்தையே சுற்றி வந்தாலும், நீங்கள் அந்த ஒரு லைனில் நீங்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கலாம். உன் கடமையை செய், பலனை கடவுள்கிட்ட விட்டுரு. அதுதான் என்றைக்கும் நீங்கள் எத்தனை புஸ்தகம் படித்தாலும், உலகத்தை சுற்றி வந்தாலும், நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய கடைசி இந்த ஒரு லைன் போதும் உங்கள் வாழ்க்கையை இதுதான் எடுத்து சொல்லும். Glorious Icons Awards 2026 second edition. Title sponsors Ramraj Mridu Towels from Ramraj, super soft, super absorbent. GT Holidays, South India's #1 travel brand. Harsha Tiles, இது ordinary இல்ல, extraordinary tiles. Dr. Shri Verma's PCR Maharaja Thailam Bone and Joint Care. Supported by We Care Hair and Skin Clinic. எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் EGS Pillai Group of Institutions, the legacy of education excellence in the Delta region. Arabian Garden Seafood Restaurant. Powered by Anand Banyan, 60 வருட நம்பிக்கை Anand Banyans and Briefs. Girias in AC Mela, Milky Mist, Cinema Factory, a new era in film education. Associate sponsor Green Cattle City Private Limited. Less invest, more in return. iFi Housing and Properties, ECR Resort Villas, 30 lakhs, monthly revenue 60,000. Call 9962 557 557. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partner Somerset Greenways, Chennai. Pullman Hotels and Resorts, Chennai, Anna Salai. Hilton, Chennai. The Savera, our business is you. Food partner Kolathur Babu Catering, high class caterers. Travel partner Red Taxi. Refreshment partner Bagh Bakri. Organic partner Akshay Kalpa Organic. Think milk, think Akshay Kalpa. Next இன்னொருத்தர் உள்ள என்ட்ரி கொடுக்க போறாரு. அதாவது இது வரைக்கும் வந்து அவங்க இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்தது கிடையாது. எஸ், அண்ட் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் முதல் முறையாக வந்து அவங்க நம்மளோட ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது மக்கள் மனசில் பயங்கரமாக இடம் பிடிச்சி
பொதுவாக சொல்லுவாங்கல்ல, சுற்றி இருக்கவங்க நம்மளை பார்த்துட்டா நம்மளை இந்த கடவுள் இந்த உலகமும் தானாக பார்த்துப்பாங்க அப்படின்வாங்க. சுற்றி இருக்கவங்கள அப்படி பார்த்துக்கக்கூடிய ஒரு அமேசிங்கான பர்சனாலிட்டி. தன்னை தேடி வந்தாலும் சரி, இல்லை யாருக்கா உதவி தேவைப்பட்டால் தேடி போய் உதவி செய்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு வார்த்தை சொன்னல, இவர் கடையிலேருந்து ட்ரெஸ் வாங்காமல், இவர் கடையிலேருந்து பொருள் வாங்காமல், அதெல்லாம் விடு. ஷாப்பிங் பண்ணதுக்கப்புறம் இவர் கடையில் எக்ஸ்ட்ரா கட்டை போய் வாங்காமல் வாழ்க்கையை வாழ்ந்துருக்கவே முடியாது. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் இன்னைக்கு கலைத்துறையிலும் கலக்கிட்டு இருக்கக்கூடிய எங்களோட லெஜெண்ட் அவர்களை அரங்கத்திற்குள் வருக என்று வரவேற்கிறோம். பின்னாடி பசங்க எல்லாரும் வந்து அவங்க கிட்ட ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுங்க சார் ப்ளீஸ். சக்கரை போட்டு அவல அடுத்த விருது கொடுக்கிறதுக்காக I request Rishabh Shetty sir to join us on stage. Yes, இந்த விருது கொடுக்கிறதுக்காக I also request Mr. Abdul Nabil, Managing Director, Arabian Garden Restaurants, to join us on stage. இந்த விருது யார் வாங்குறாங்க அப்படின்றத AVல பார்த்துடலாம். Galata Glorious Icons Awards 2026. Legendary icon of Tamil cinema. The award goes to Mr. Legend Saravanan. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் லெஜெண்டரி ஐகான் ஆஃப் தமிழ் சினிமா, எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த லெஜெண்ட் சரவணா சார் அவர்களை மேடைக்கு வருக என்று வரவேற்கிறோம். தேங்க்யூ அப்துல் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரிஷப் செட்டி சார், விருதை கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சார். அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்கன்னு நான் கேட்க மாட்டேன், அந்த எனர்ஜி தெரியுது. உங்களை பார்த்தா, உங்கள் எனர்ஜி பார்த்தா என்ன பேசுறதுன்னு தெரியாது, வேர்ட்ஸே வர மாட்டேங்கிறது. தேங்க்யூ ஸோ மச். சரவணன் சாருக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம படத்தில் காந்தார லெஜெண்டுன்னு இருக்கு, அவர் லெஜெண்ட் சரவணன் ஆயிட்டாரு. ஸோ வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ரிஷப் சார். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ ரிஷப் சார். தேங்க்யூ சார். நிகழ்ச்சி காலையிலேருந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் சார். இந்த ஒரு எனர்ஜி, இந்த ஒரு வைப் வந்து இப்பதான் வந்திருக்கு ஆஃப்டர் யுவர் அரைவல். எஸ் சார், என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க சார்? எல்லாருக்கும் வணக்கம். இந்த கலாட்டா அவார்டை உங்கள் எல்லோரும் கூட சேர்ந்து இங்கே வாங்கினதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம ரிஷப் ஷெட்டி சார் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு பெங்களூர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. அவருக்கு என்னோட தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது கலாட்டா மீடியா. இன்றைக்கி வந்து வேர்ல்டே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. நம்ம உள்ளங்கையில் வந்து உலகம் இருக்குது நம்ம கையில். நம்ம ஃபோனில் வந்து பார்க்கும்போது என்ன செய்தி உலகத்தில் எங்கே நடந்தாலும் அடுத்த செகண்டு நம்ம ஃபோனில் பார்க்க முடியுது. அதே போல் வந்து நம்ம செய்திகளாகட்டும், நம்மளுக்கு வேண்டிய செலிப்ரேஷன் ஆகட்டும், இல்லை நம்மளுக்கு வேண்டிய பொழுதுபோக்கு அம்சங்களாகட்டும், எல்லாமே வந்து உள்ளங்கையில் இன்றைக்கி நம்ம செல்ஃபோனில் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு மூல காரணமாக இருக்கிறது இதே போல் ஒரு டிஜிட்டல் மீடியாஸ் தான். இன்றைக்கி இந்த டிஜிட்டல் மீடியா தான் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து இந்த செல்ஃபோனுக்கு உயிர் கொடுத்து அதை வந்து நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணி வச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த டிஜிட்டல் மீடியா ஒர்க்கு அவ்வளோ ஈஸியான ஒர்க்கே கிடையாது.
ஏன்னா 2 நிமிஷம் லேட்டாக போட்டால் இன்னொருத்தர் போட்டாங்கன்னா அந்த இதுக்கு வியூவர்ஸே வராது. ஸோ அவங்களுடைய உழைப்பும் அவங்களுடைய சக்தியும் நம்ம எல்லாருக்குமே கிடைக்க வேண்டிய செய்திகளை உடனுக்குடன் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பிக் அப்ளாஸ். அண்டு கலாட்டா இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு கலந்து கொண்டு சிறப்பித்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என் மீது அதிக நம்பிக்கையும் அதிக பாசமும் வைத்திருக்கும் என் ரசிக பெருமக்களுக்கு என் பணிவான வணக்கம். நன்றி மக்களே. உங்களோட அன்புக்கு வந்து ரொம்ப நன்றி. நாங்க சார் கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் வச்சிருக்கோம். சார் நீங்களே உங்க ரசிகர்கள் கிட்ட கொஞ்சம் எல்லாமே வாய்ஸ் பிக்கப் ஆகுது சார், நீங்க பேசுறது கேட்க. கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நான் சொல்றதை உங்களுக்கு கேட்கும். கொஞ்சம் அமைதி காக்கணும்னு கேட்டுக்கிறேன். சூப்பர் சார். நீங்கள் சொன்ன உடனே அந்த சைலன்ஸ் வந்திருக்கு. அவ்வளோ அன்பு உங்கள் மேலே வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்விகள் கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். தேங்க்யூ. ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த மேடைக்கு முதல் முறையாக இப்படி ஒரு மேடைக்கு வரீங்க, அது கலாட்டாக்கு வந்திருக்கீங்க, அதுக்கு ஒரு பெரிய நன்றி. ரெண்டாவது பர்சனலாக தேங்க்ஸ் எதுக்குன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு கோட் வாங்கினது உங்கள் கடையில் தான் சார். கோட் வேறு எங்கேயும் வாங்க முடியலன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு சாமானியனும் கோட்டு போடலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணது சரவணா தான். இன்னும் ஞாபகம் இருக்குது, கோட்டு வாங்கியிருக்கோம், 2 எக்ஸ்ட்ரா கட்டப்பை கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு வந்தோம். ஸோ அப்படி அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் துணையாக இருக்கிறதுக்கு நம்ம கான்செப்டே பார்த்தீங்கன்னா, பென்ஸ் காரில் ஓட்டுற டிரைவரும் பொருள் வாங்கணும் ஃபேமிலிக்கு, பென்ஸ் காரில் வர்ற முதலாளியும் அவங்க ஃபேமிலிக்கு பொருள் வாங்கணும். அதான் அவர் கான்செப்ட். சார் எந்த ஒரு துறையை எடுத்தாலும் அதில் ஒரு லெஜெண்டாக இருக்கணும். அதில் வந்து நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க சார். அது இப்படி தான் இருக்கணும்ன்ற ஒரு ஷிஃப்ட் அது வந்து எப்படி வந்தது சார் உங்களோட லைஃப்பில் நீங்கள் எடுத்த அந்த ஒரு டிசிஷன்? இல்லை, இதெல்லாமே நம்ம வந்து முழு அர்ப்பணிப்பு. நம்ம எதில் இறங்குறோமோ, எந்த துறையில் எந்த ஃபீல்டில் இறங்குறோமோ அதில் நம்ம முழுசாக அர்ப்பணித்து அதை முழு ஃபோக்கஸ் பண்ணி இறங்கி செயல்பட்டோன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே வெற்றி ஒரு நாள் கிடைக்கும். சார் இப்போது நாங்கள் வந்து பார்க்குறப்போ கடையில் அவ்வளோ பரபரப்பு இருக்கும், பிஸ்னஸில் அவ்வளோ டென்ஷன் இருக்கும், இதெல்லாம் போயிட்டுருக்கு, இதெல்லாம் மேனேஜ் பண்ணிருக்கும்போது சினிமா அதுலேயும் நம்ம இறங்கணும் அப்படின்றது ஆசையும் அந்த தாட்டும் ஃபஸ்ட்டு எப்படி சாருக்கு வந்துச்சு? இல்லை, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், டோனியை பிடிக்கும்பாங்க, இதை பிடிக்கும்பாங்க. ஒருத்தருக்கு வந்து டூரு ட்ராவல் போகிறது, ஃபாரின் ட்ராவல் போகிறது பிடிக்கும். இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும், ஃபேஷன் இருக்கும். எனக்கு வந்து சிறு வயதுலேருந்தே சினிமா மேலே மிகப்பெரிய ஃபேஷன் இருந்தது. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள மீட்டிங் இதுலேயும் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஆர்வம் தான் இன்றைக்கி வந்து இதை செயல்படுத்த வச்சுருக்கு. உங்களோட ஃபேவரட் ஹீரோ யார் சார்? இல்லை, ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொருத்தங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போது எம்ஜிஆர் சிவாஜி காலங்கள்லேருந்து பார்க்கலாம், நம்ம வந்து சினிமா துறையை அவ்வளோ உயர்த்தி கொண்டு வந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ரஜினி சார், கமல் சார், அடுத்தது விஜய், அஜித் சார், அதே போல் சிவகார்த்திகேயன், தனுஷ் வரைக்கும் இன்றைக்கி எல்லாருமே அதை வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்குறாங்க. சார் ஹீரோ கேட்டாங்க, ஹீரோயின் யார் சார் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? சொல்லணுமா? இதுக்கு சொல்லணுமா? கண்டிப்பாக சார். சரி, இல்லை, ஒவ்வொரு காலகட்டங்களும் மாறிட்டு தானே வருது. அதாவது இப்போ தமிழா இருந்தாங்க, பூஜா கட்டை வந்தாங்க, இப்போ கையாட லோகர் வந்திருக்காங்க. அடுத்தது யார் வர போகிறாங்க எனக்கு தெரியாது. அப்படி வரீங்க? அப்படி தான் வர்றேன். சார் இல்லை சார், நாங்களாம் வந்து என்ன கலர் ட்ரெஸ்ஸு போடணுன்றதை வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் சார், சூஸ் பண்ணுறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஆனால் நீங்கள் எந்த காரில் வரணுன்றதே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது சார். ஏன்னா கலெக்ஷன் அந்த மாதிரி. உங்களோட கார் கலெக்ஷன்ஸை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு அதாவது கேர்ள்ஸுக்கு வந்து நகை பிடிக்கும், பட்டு புடவை பிடிக்கும், இல்லை ட்ரெஸ்ஸு பிடிக்கும். ஆம்பளை பசங்களுக்கு என்ன பிடிக்கும்? இதுதான் பிடிக்கும். சார்
எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அப்படி 2-3 வச்சுருந்தாங்கன்னா எனக்கு ஒன்று குடும்பச்சான் அப்படின்னு கேட்கணும்னு தோணும். பொம்மை சார், உங்ககிட்ட பொம்மை. அப்படி கேட்க முடியாது. ரவுண்டு மட்டும் ஒன்று கொடுங்க சார். கொடுத்துருக்கேன், என்னோட நண்பர்களுக்கு கொடுத்துருக்கேன், கிஃப்ட் கொடுத்துருக்கேன் சார் ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் கூட்டு போங்க சார். கண்டிப்பாக. உங்களோட ஃபேவரட் கார் என்ன சார்? உங்களோட ஃபேவரட் இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது ரோல்ஸ் ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சேரட்டில் போகிற மாதிரி இருக்கும். அதாவது ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது அதை யூஸ் பண்ணுவேன். அடுத்து என்னுடைய செல்ஃப் டிரைவிங்னு பார்த்தீங்கன்னா பென்ட்லி கார்ஸ், அதில் ஒரு 5 கார்ஸ் இருக்குது, 5 வெரைட்டிஸ். ஸோ வந்து ஏதாவது ட்ராவல் பண்ணோம், லாங் ட்ராவல்னால் அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். அதே போல் வந்து ஷஃபர் டிரைவரில் நம்ம உட்கார்ந்து பின்னாடி உட்கார்ந்து போகிறதா இருந்தால் ரேஞ்ச் ரோவர் இப்போ ப்ரிஃபர் பண்ணுவேன். சார் டோட்டலி ஹவு மெனி கார்ஸ் சார்? கேன் யூ ப்ளீஸ் டெல்? இஃப் யூ டோன்ட் மைண்ட். மோர் தென் 30 சார். எஸ் சார். ஆனால் இப்போ எதுவும் வாங்குறதில்ல புதுக்காரங்க எல்லாமே இப்போ வந்து அதாவது மக்கள் நலனுக்கு நம்மளால் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே ஃபண்ட்ஸை வந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணி மக்கள் நலத்துக்கு என்ன பண்ணணும்னு அதுக்கு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது நலிந்த நிலையில் இருக்கிற ஏழை எளியோருக்கு எப்படி உதவி பண்ணலாம், அவங்களுக்கு என்ன செய்யலாம்னு நினச்சிட்டு அந்த ஃபண்டெல்லாம் இப்போ டைவர்ட் பண்ணி அதுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்னுடைய ட்ரீம் கார்ஸ் எல்லாமே 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வாங்கி முடிச்சிட்டேன். சார் அது இப்போன்னு மட்டும் இல்லை சார், நீங்கள் அதை எப்பவுமே பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அண்ட் அது அந்த சைடு வந்தாலே நம்ம எல்லாருக்குமே வந்து எல்லாருமே உங்களை பற்றி அவ்வளோ பெருமையாகவும் அவ்வளோ விஷயங்கள் உங்களை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. இதெல்லாம் நீங்கள் வந்து எங்ககிட்ட பர்சனலாக இருந்தாலும் எங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டேன், உங்கள்கிட்ட இல்லை, எல்லார்கிட்டையும். சார் ஊரே வந்து உங்கள் கடையில் வந்து ட்ரெஸ் எடுத்துடுறோம் சார். பட் உங்களோட வார்ட்ரோப் கலெக்ஷன் என்ன மாதிரி எப்படி இருக்கும் சார்? அதாவது என்னுடைய இதில் இப்போ ஒரு 2 விஷயங்களை முக்கியமாக வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் அதை வந்து மெயின்டைனே பண்ணுறதில்ல. ஒன்று வந்து என்னுடைய கல்யாணத்தில் நான் கட்டின பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, அதே போல் அன்றைக்கி நான் ரிசப்ஷனில் போட்ட கோட் ஷூட் இன்றைக்கும் அதே வெயிட்டு தான். ஸோ அன்றைக்கி என்ன வெயிட் இருந்தாலும் அதே தான் இன்றைக்கி இருக்கிறேன். அதே ட்ரெஸ் இன்றைக்கி எடுத்து என்னால் போட முடியும். சூப்பர். பழசை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் புதுமையை நோக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுன்றதுக்கும் அது என்றைக்குமே மைண்டில் இருக்கணும்னு சொல்கிறீங்க. சூப்பர் மேட்ரு சார். எனக்கு இன்னொரு கேள்வி. இப்போ ஒரு ஆர்ட் ஃபார்மில் வந்திருக்கோம், சினிமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மீடியா உள்ளே வந்திருக்கீங்க. விமர்சனங்கள் அப்படின்றது நிறைய வரும், நிறைய நம்மளை பற்றி மீம்ஸ் அதெல்லாமும் வரும். இப்போ சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுனாலே அதை இப்போ பார்க்குற பார்வை மாறி இருக்கு. நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்க சார்? அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இல்லை, நான் வந்து அதை எதுவுமே பெருசாக பாதர் பண்ணுறதில்ல. அதில் ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்தால் மட்டும் எடுத்துக்கிடுவேன், இல்லைனா அதை வந்து பாதர் பண்ணுறதே இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விமர்சனங்கள்ன்றது ஒரு பாத்ரூம் வாசகங்களாக தான் நான் பார்க்குறேன். அதை வந்து நம்ம இங்கே ஏற்றுக்கவே கூடாது. வேல்யூபிள் திங் யார் சொன்னாலும் நம்ம அதை வந்து அதில் நல்ல விஷயங்கள் இருந்தால் எடுத்துக்கலாம். தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட். எஸ் சார். உங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய உழைப்பாளி, அவர்கிட்டருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா அது என்னவாக இருக்கும்? இல்லை, அப்பா வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உழைப்பாளி தான். அதாவது அவர்கிட்ட இருந்தால் நாங்கள் அந்த செல்ஃப் டிசிப்ளின் கற்றுக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா அவர் காலையில் முதலாளர் வருவார், கடைசியால் போவார். அதே தான் நானும் இன்றைக்கி அதே இது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அப்பா வந்து மகாபாரதம், ராமாயணம் இல்லை ஃபாரினில் உள்ள பெரிய பெரிய இதெல்லாம் எந்த புக்ஸுமே படித்தது கிடையாது. ஆனால் அப்பா சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை இருக்கும், அதாவது உன் கடமையை செய்ப்பா, அது போதும்பாங்க. அதுதான் நீங்கள் எவ்வளோ புஸ்தகங்கள் படித்தாலும், நீங்கள் உலகத்தையே சுற்றி வந்தாலும், நீங்கள் அந்த ஒரு லைனில் நீங்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கலாம். உன் கடமையை செய், பலனை கடவுள்கிட்ட விட்டுரு. அதுதான் என்றைக்கும். நீங்கள் எத்தனை புஸ்தகம் படித்தாலும், உலகத்தை சுற்றி வந்தாலும், நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய கடைசி இந்த ஒரு லைன் போதும் உங்கள் வாழ்க்கையை இதுதான் எடுத்து செல்லும். சார் இப்போது நிறைய படங்கள் பார்ட் 2 வர்றது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு படம் பார்ட் 2 பண்ணணும் அப்படின்னு எப்போ யோசிச்சு லீடர் வரப்போகுது? ஒன் செகண்ட். நீங்கள் பார்ட் 2 பண்ணணும் அப்படின்னு ஏதாவது படம் நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்களா சார்? நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன இன்டர்வியூஸ்லாம் வச்சு ஒரு 3 படங்களும் அவங்க சொல்லியிருக்காங்க. முதல்வன், சிவாஜி, கத்தி, இந்த படங்கள்லாம் பிடிக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? உங்களுக்கு எந்த படம் பார்ட் 2 பண்ணணுன்றது ஆசை? இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்தந்த படங்களை வந்து அந்தந்த டைரக்டர்ஸ், அந்தந்த நடிகர் வந்து ரொம்ப அழகாக பண்ணி இன்றைக்கி மக்கள் மனசில் இன்றைக்கும் அது வந்து பார்ட் 2 பண்ணணும்னா அதுக்கும் அதே டைரக்டர்ஸ் அதே நடிகர் பண்ணால் தான் சிறப்பாக இருக்கும். நான் வந்து இப்போ அடுத்த படம் 3வது படம் பண்ணுறது வந்து ட்ரிபிள் ஆக்ஷன். எனக்கு அதுதான் இப்போ பெரிய சவாலாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வரைக்கும் ட்ரிபிள் ஆக்ஷனில் இப்படி ஒரு கதை யாரும் சொன்னதில்லை, இப்படி பண்ணதில்லைன்ற மாதிரி ஒரு கதையாக இருக்கும்.
அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். லவ்லி. உங்களோட ஃபேவரட் டைரக்டர் யாரு சார்? ஃபேவரட்டு நெல்சன். ஆனால் அவரை இப்போ பிடிக்க முடியாது போல இருக்கு. இன்னொரு 5 வருஷத்துக்கு அவரை யாருமே பிடிக்க முடியாது போல இருக்கு. அவ்வளோ டாப்பில் போயிட்டார் தலைவர். அவர் ஸ்டைலே ஒன்று சொல்லணுன்னா, பாஸ் உங்கள் படத்தில் ஏதாவது ஒரு கேமியோ ரோல் இருந்தால் இப்போ சொல்லுங்கள், ஒரு ஃபயராக 2 நாள் 3 நாள் ஷூட்டிங் இருக்கிற மாதிரி பண்ணிடலாம். இது மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு சார். இப்போ நீங்கள் சொன்ன இந்த டைலாகே பயங்கர மாசாக இருக்குது. இதே மாசோட இதே எனர்ஜியோட லீடர் படத்துலேருந்து எங்களுக்காக மாசா ஒரு டைலாக் மட்டும் சொல்ல முடியுமா சார்? எக்ஸ்க்ளூசிவாக ரசிகர்களுக்காக கலாட்டா மேடையில். இந்த உலகத்தில் கடவுள் எந்த உதவியும் நேரடியாக செய்கிறதில்ல. எல்லா நல்லதும் நல்ல மனிதர்கள் மூலமாக தான் நடக்கும். நாம் அவங்கள தான் நம்பணும். நீங்கள் என்ன நம்புங்க. As a token of love, உங்களுக்கு ஒரு சின்ன மொமெண்டோ ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் சார். ஃப்ரம் கலாட்டா ஃபேமிலி. அச்சச்சோ கடல் பொங்கிச்சோ கட்டு மரங்க பருக்குள் சேர்ந்திருச்சோ சில்லுச்சோ ஒளி மின்னுச்சோ அசுமினுக்குள் சூரியன் முறுத்திருச்சோ தப்பிச்சோ மனம் அள்ளுச்சோ வசவிக்குள் வெள்ள கட்டி ஒட்டி கிரிச்சோ ஐலே ஐலே பைலா பாடும் ஐலே. சார், எத்தனையோ மக்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க, எஸ்பெஷலி இளைஞர்களுக்கு. இன்னைக்கு இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும்னா என்னவா இருக்கும்? ரைட்டு, மேடம் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறாங்க. நான் ஒரு மிகப்பெரிய ஜாம்பான்ட்ட ஒரு விஷயம் சொன்னேன். அதாவது அவர் மிகப்பெரிய ஜாம்பான் அந்த துறையில். நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். சார் வந்து ஒரு நோயாளி வந்து டாக்டர்கிட்ட போனான்னா, அந்த டாக்டரு இது பண்ணாதா அது பண்ணாதா இது சாப்பிடாதா அப்படி இரு இதே போல் இரு அப்படின்னு அப்படியே சொன்னாராம். ஆனால் அந்த டாக்டர் வந்து சொன்னதை கேட்டு இவர் வந்து 100 வயசு வாழ்ந்தாராம். ஆனால் சொன்ன டாக்டர் வந்து அதை வந்து அவ்வளோ காலங்கள் வாழ முடியல. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சாலும் அதை எதை நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து செயல்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது நல்லது கெட்டது எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு தெரிஞ்சால் கூட நல்ல விஷயங்களை நம்ம செயல்படுத்தி போகும்போது நம்மளுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். ஸோ இதுதான். தேங்க்யூ ஸோ மச் சார். மீண்டும் என்ன ரசிக பெருமக்களுக்கு உங்கள் அன்புக்கும் உங்கள் ஆதரவுக்கும் என்றுக்கும் நாம் கட்டுப்பட்டவன். உங்கள் அன்பு தான் என்னை வாழ வைக்கும். தேங்க்யூ மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் for the legend சரவணன் அவர்களுக்காக கொடுத்துடலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ so much and all the very best for leader. Thank you sir. Galata Glorious Icons Awards 2026 second edition. Title sponsors Ramraj Mridu Towels from Ramraj, super soft, super absorbent. GT Holidays, South India's #1 travel brand. Harsha Tiles, இது ordinary இல்ல extraordinary tiles. Dr. Shri Verma's PCR Maharaja Thailam Bone and Joint Care. Supported by We Care Hair and Skin Clinic. எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் EGS Pillai Group of Institutions, the legacy of education excellence in the Delta region. Arabian Garden Seafood Restaurant. Powered by Anand Banyan, 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கிரியாஸின் ஏசி மேலா, மில்கி மிஸ்ட், சினிமா ஃபேக்டரி, a new era in film education. Associate sponsor Green Cattle City Private Limited. Less invest, more in return. IFI Housing and Properties, ECR Resort Villas, 30 lakhs, monthly revenue 60,000. Call 9962 557 557. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partner Somerset Greenways, Chennai. Pullman Hotels and Resorts, Chennai, Anna Salai. Hilton, Chennai. The Savera, our business is you. Food partner Kolathur Babu Catering, high class caterers. Travel partner Red Taxi. Refreshment partner Bagh Bakri. Organic partner Akshay Kalpa Organic. Think milk, think Akshay Kalpa.